வணக்கம். இன்று இன்னா செய்யாமை அதிகாரத்தின் 9வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னா என்றால் கெடுதல், தீமைகள், விரும்பத்தகாத செயல்கள். இதெல்லாம் நம்ம யாருக்கும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது நமக்கு தீமையை கொடுக்கும், நல்ல பெயரை கொடுக்காது. மிகுந்த ஞானமும் ஒழுக்கமும் உள்ள பெரிய மக்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு துன்பத்தை தரமாட்டார்கள். நமக்கு துன்பம் என்று இருப்பதை நாம் பிறருக்கு செய்யக்கூடாது. இதெல்லாம் தான் ஏற்கனவே வந்த குறளில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா? இந்த 9வது குறள் என்ன சொல்லுது? அவர் என்ன மிக நுணுக்கமாக என்ன சொல்கிறது, ஒரு சிறிய சிறிய விஷயங்களை கூட மக்களிடையே கூர்ந்து நோக்கி அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதற்கு நாம் எப்படி பதிலாக நல்ல விதமாக செயல்படுவது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த திருக்குறளில் அவர் சொல்லிக்கிட்டு வரார். இந்த 9வது குறள் என்ன அப்படின்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நிறைய பேருக்கு ஒரு குணம் இருக்குது. என்னென்னா, நம்மளை ஒருத்தர் காயப்படுத்தி விட்டார்கள், இல்லை ஒரு துன்பம் கொடுத்து விட்டார்கள் என்றால் பதிலுக்கு பதில் அதை திருப்பி கொடுத்துடணும், கடன் வாங்கின மாதிரி. அப்போ தான் நிம்மதியான உறக்கம் வரும். அப்போ தான் அவங்க நல்லா தூங்கும். அப்பா, என்ன நேற்று அவன் இந்த கேள்வி கேட்டான், இன்றைக்கி நான் பதிலுக்கு அவனை கேட்டுட்டேன், அது போதும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக இந்த ஒரு குணம் நல்லதா? இல்லை. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின். இன்றைக்கி நான் அவனை பதிலுக்கு சொல்லிவிட்டேன், இல்லை அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டேன் என்று நான் மனதில் நினைத்து சந்தோஷப்பட்டு நிம்மதியாக உறங்கினேனா என்று பார்த்தால் இல்லை என்கிறார் வள்ளுவர். ஏன்? நீ இன்னைக்கு கொடுத்தியா, அதே அடி உனக்கு பின்னால் வரப்போதுரா அப்படிங்கிறார். பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். தானாகவே அது வந்துடும், நீங்கள் யாருக்கும் கொண்டு போய் சொல்ல வேண்டியது இல்லை என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உடனே நீங்கள்லாம் கேட்பீங்க, அப்போ நான் காலையில் ஒருத்தனை அடிச்சிட்டு வந்தால் சாயந்தரமாக என்ன அடிச்சிருவானா, ஏன்னா அவர் பிற்பகல்னு தானே சொல்கிறாரு அப்படின்னு மொக்கத்தனமாக கேட்பீங்க. அதெல்லாம் இல்லை. பிற்பகல் என்பது பின்னாளில், ஏதோ ஒரு நாளில் நீ செய்த அதே தீவினை, அதே இன்னல் உனக்கு அதை புகழ பல மடங்கு பெருகித்தான் வருமே தவிர அந்த அளவு கூட வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். ஆகவே நீங்கள் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு தீங்கிழைத்து விட்டோம் என்று மார்தட்டி பெருமைப்பட்டு மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள். அந்த இன்னல்கள் மீண்டும் உங்களையே வந்து சேரும் என்கிறது இந்த குறள். நாளை சந்திப்போம். நன்றியுடன் இன்று விடை பெறுகிறேன்.